கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவராய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்கள் இருந்து தேவருலகம் சென்றாங்கன்னா 14 நாட்கள். சீவக சிந்தாமணியோட உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகுதுன்னா இளம்பகம். ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசையின் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம்தான் சூளாமணி. நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி காப்பியத்தை படைத்தவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் தான் அப்படி சொல்லி காப்பியத்தை படைத்தார். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டது நாட்டுப்படை. அதோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படு கடாமுக்கு வழங்கும் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. பொறுத்துக வெய்யோன் அப்படின்னா பகலவன் சூரியனை சொல்லுவாங்க வெய்யோன். கரங்கு அப்படின்னா காற்றாடி. கொண்டல்னா மலை மேகம். வேழம் அப்படின்னா யானையை குறிக்கும். ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தை கம்பர் எழுதினது ஒட்டக்கூத்தர். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத காப்பியம், உன்னத நூல் அப்படின்னு சொன்னார் அறிஞர் அண்ணா ராவண காவியத்தை. இதை எழுதினது புலவர் குழந்தை.